பிரச்சனையே இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு காரணம் கடவுள் தான். கடவுள் தெரிஞ்சும் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த இன்றைய தென்றல் உங்களுக்கு தாங்க. வணக்கங்க. பைபிளில் யோபு அப்படின்ற ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், தங்கமானவர் இருந்தார். அவருக்கு விரோதமாக பிசாசு பயங்கரமான சோதனைகளை ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டே கொடுத்தார். அந்த சோதனையில் யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். ஹி ஹேட் எவ்ரிதிங் அண்ட் ஹீ லாஸ்ட் எவ்ரிதிங். எல்லாத்தையும் இழந்த போதிலும் பிசாசுடைய இன்டென்ஷன் என்ன தெரியுமா? இந்த கஷ்டத்தின் மத்தியில், இழப்பின் மத்தியில் கடவுளை தூஷிக்கணும், பாவம் செய்யணுன்றது தான் அவனுடைய நிஜமான உள்நோக்கம். பட் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. பிசாசு தோத்து போனாங்க. இன்னைக்கு நமக்கு கொடுக்குற கஷ்டத்துக்கு காரணம் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம காரணம் காமிக்க வேணாம். ஸ்டே புட், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடவுளை நம்புங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. பாவம் செய்யாமல், யாரையும் குறை சொல்லாமல், முக்கியமாக கடவுளை குறை சொல்லாமல் நம்மளால் வெளியே வர முடியும். ஹாவ் a nice day. God bless you.